அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் ஆனி மாதம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, என்னென்ன விரத நாட்கள் இருக்குது, என்னென்ன முகூர்த்த நாட்கள் இருக்குது, என்ன மாதிரியான நாட்கள் நமக்கு விசேஷமான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஆனி 1 திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி இன்றைக்கு சேஷ்ட சுத்தம் அப்படின்ற இருக்கும். சேஷ்ட அப்படின்னாலே ஆனி மாதம்னு அர்த்தம். வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை எப்போ ஆரம்பிக்குதோ அதுதான் சேஷ்ட மாதம். அது இன்றைக்கு ஆரம்பிக்குது. அடுத்தபடியாக இன்றைக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு உகந்த நாட்கள். குறிப்பாக யாரெல்லாம் யாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு உகந்த நாள் இன்றைய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரொம்ப முக்கியம் கரவீர விரதம் இருக்கிறது. இந்த கரவீர விரதம்ங்கிறது என்னன்னா, இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அது பெருமாள் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, கோயில்களை இன்றைக்கி சுத்தம் பண்ணால் ஒரு வருடத்தில் நாம் செஞ்ச அறியாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கி நிவர்த்தியாகும். அதனால் அது மட்டுமல்ல, கரவீரம் அப்படின்னாலே அரளிப்பூவை குறிக்கக்கூடியது. இன்றைக்கு அரளிப்பூவால் தெய்வ அர்ச்சனை ஆராதனை பண்ணும்போது நம்முடைய ஜென்மாந்திர பாவங்களும் ஒரு வருடத்தில் நாம் அறியாமல் செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கி விலகும். அடுத்தபடியாக புன்னாக கௌரி விரதம், அதுவும் இன்றைக்கி தான் இருக்குது. இன்றைக்கி புண்ணிய மரம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த புண்ணிய மரத்தினுடைய பூவை எடுத்து அம்பாளை கௌரியை விரதம் இருந்து இன்றைக்கி பூஜை பண்ணால் அவளுடைய அனுகூலம் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக சிவன் பார்வதியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக அமையும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி சோம மிருகசீர்ஷம். சோம அப்படின்னாலே திங்கக்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆக இன்றைக்கு திங்களும் செவ்வாயும் கலந்த நாளாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கு திங்கள் அம்பாளையும், எங்கெல்லாம் முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனையும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக இவ்வளவு விசேஷமான நாட்கள் இந்த ஆனி 1 இருந்தால் கூட, ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை இருந்தால் கூட, இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கு கரிநாள். எந்த விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள் இல்லை. ஆக இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஆனி 2 செவ்வாய்க்கிழமை ஜூன் 16ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம். எந்த விதமான நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் உகந்த நாளாக இல்லை. அடுத்தபடியாக ஆனி 3 ஜூலை 17 புதன்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரம்பா திருதியை. அது என்ன ரம்பா அப்படின்னா, நம்ம ரம்பா ஊர்வசி மேனகையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரம்பை தன்னுடைய அழகால் சில சாபங்களை பெறார். அதனால் அழகு குறைஞ்சு அந்த அழகை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு பார்வதி தேவியை அவள் வழிபட்டு திரும்ப தன்னுடைய அழகை மீட்டெடுத்த நாள் இன்றைய நாள். அதனால் யாருக்கெல்லாம் ஆண் பெண் திருமண தடை, குறிப்பாக அழகால் திருமணம், அது எந்த விதமான அழகாக இருந்தாலும் சரி, அதில் தடை வர்றவங்களுக்கு இன்றைக்கு அம்பாளை வழிபாடு பண்ணுறது திருமண தடை நிவர்த்தி ஆகும். நல்ல விதமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, பிரிந்த தம்பதிகள் சேர்வதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த ரம்பா திருதிகை ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கதலி கௌரி விரதம் இருக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். அப்படி பார்க்குற போது பார்வதி சிவனை நினச்சி தன்னுடைய உடலில் சரிபாதி அமைச்சு கொடுக்கறதுக்காக
விரதம் இருக்கிறார், தவம் இருக்கிறாள் அம்பாள். அந்த தவத்துக்கு முருகன் உதவி பண்ணுறாரு. கதலி மரத்துக்கு கீழே, அதாவது வாழை மரத்துக்கு கீழே அம்பாளை அவர் பந்தல் அமைச்சு கொடுத்து அம்பாள் சிவனை அடைவதற்கு அனுகூலம் பண்ணுறார் முருகப்பெருமான். அதனால் இன்றைக்கி வாழை மரத்தடியில் நீங்கள் அம்பாளை வழிபட்டாலும் சரி, அல்லது அம்பாள் படங்களை வச்சு சுவாமி தரிசனம் பண்ணாலும் சரி, இன்றைக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது இல்லாமல் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இப்படிப்பட்ட விசேஷமான நாள் இன்றைக்கு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு முகூர்த்தம். எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அடுத்தபடியாக ஆனி நாள் வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கு முகூர்த்த நாள், எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கு உகந்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கு மாதம் வரக்கூடிய சதுர்த்தி. இந்த சதுர்த்தி தேதியில் நம்ம இறைவனுடைய, குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி உமா அவதாரம். நமக்கெல்லாம் தெரியும், தட்சனின் மகளாக தாட்சாயினி அவதாரம் பண்ணது. இந்த தாட்சாயினி மறுஜென்மத்தில் உமாங்கிற பேரில் அவதாரம் செய்த தினம் இன்றைக்கி. அதனால தான் உமா அவதாரம்னு பேர். இன்றைக்கும் நம்ம அம்பாளுடைய வழிபாடு நமக்கெல்லாம் எல்லா விதமான நன்மைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக உமா அவதாரம் இருக்குது. அடுத்தபடியாக ஆனி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூன் 19. இன்றைக்கி நாள் முழுவதும் மரண யோகம். அதனால் ஏதாவது நல்லது செய்யணும், சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளவு சிறப்பான நாளாக இன்றைய தினம் இல்லை. ஆனி 6 சனிக்கிழமை, ஜூன் 20. இன்றைக்கு சஷ்டி திதி. யாரெல்லாம் முருகனுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ விதமான நற்பலங்களும் கிடைக்கும். அது இல்லாமல் இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் நால்வர் பெருமான். அதில் மாணிக்கவாசக பெருமான் இன்றைக்கு முக்தி பெற்ற நாள். ஏன்னா இன்றைக்கி மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் அவர் முக்தி அடைகிறாரு. அதனால் இன்றைக்கி அவருடைய நால்வர் சிவன் ஸ்தலத்தில் நால்வருடைய வழிபாடு, குறிப்பாக மாணிக்கவாசக பெருந்தகையனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் கரிநாள். ஏதாவது நல்லது செய்யணும்னா இன்றைக்கி யோசித்து செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை. அடுத்தபடியாக ஆனி 7 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேதிபாத சிரார்த்தம். இன்றைக்கி வேதிபாத நாமயோகம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இறந்த முன்னோர்களுக்கு விட்டு போனவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, திதி கொடுக்கறது, சிரார்த்தம் பண்ணுறது, இதெல்லாமே இறந்த முன்னோர்களுக்கு திலஹோமம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இன்றைக்கி பானு சப்தமி. பானு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஞாயிறு. இன்றைக்கி சப்தமி திதி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பானு சப்தமின்னு பேர். இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அன்னைக்கு நவகிரகங்களில் சூரிய பகவானையும் சூரிய நாராயணனை வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனி 8 திங்கட்கிழமை, ஜூன் 22ஆம் தேதி. இன்றைக்கி துர்கா அஷ்டமி. அப்படி பார்க்குற போது இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்குது. அதனால் வழக்கம் போல் துர்க்கையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஆனி திருமஞ்சனம். அது ரொம்ப விசேஷமான நாள், நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் இருக்குது. ஆனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் வரக்கூடிய இந்த நாள் நடராஜமூர்த்தி சிவகாமி அம்மைக்கு உகந்த நாள். நமக்கெல்லாம் தெரியும், வருஷம் 6 முறை நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை இருக்குது. அது இன்றைய தினம் இந்த ஆனி திருமஞ்சனம் நடக்க இருக்குது. இன்றைய இந்த ஆனி திருமஞ்சனத்தை ஆதியில் நமக்கு தொடங்கி வச்சவர் பதஞ்சலி மகரிஷி ஆவார். அவர் ஆரம்பித்த இந்த திருமஞ்சனம் இன்றைய தினம் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி எல்லா சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய நடராஜருக்கு ரொம்ப விசேஷ பூஜை, அபிஷேகம் ப்ளஸ் அலங்காரம் ப்ளஸ் ஆராதனை இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக தில்லையில்
ஆனந்த நடராஜர், அந்த சிவகாமி சுந்தரி 2 பேருக்கும் இன்றைக்கி அபிஷேக ஆராதனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, இவ்வளவு உகந்த நாளாக இருந்தாலும் இன்றைக்கு தனிய நாள். தனிய நாள் அப்படின்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி அவ்வளவு ஒரு சிறப்பான நாள் இல்லை, இறை வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்தபடியாக ஆனி 9 செவ்வாய்க்கிழமை ஜூன் 22 இன்றைக்கி நவமி திதி. நவமி திதிக்கு அதிபதி யாருன்னா துர்க்கை. இன்றைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுறது, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, விளக்கு போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, அம்பாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆனி 10 புதன்கிழமை ஜூன் 24 இன்றைக்கு முகூர்த்த நாள். எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு, நமக்கு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, ஆயுள் பலம், ஆயுள் விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அது. இன்றைக்கி சுதர்சன ஹோமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி அது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி. ஆக யாரெல்லாம் சுதர்சன ஹோமம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை இன்றைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆனி 11 வியாழக்கிழமை ஜூன் 25 இன்றைக்கு முகூர்த்த நாள், நற்பலன்கள் உரிய நாள். எல்லா விதமான நல்ல காரியங்களும் சுபகாரியங்களுக்கு உகந்த நாள், செய்யலாம். அடுத்து பெரியாழ்வாருடைய ஜெயந்தி. 12 ஆழ்வார்கள்லாம் நமக்கு தெரியும். அதில் பெரியாழ்வார் இன்றைக்கு அவதாரமான நாள். ஆக பெருமாள் ஸ்தலத்துக்கு போய் ஆழ்வார்களில் பெரியாழ்வாருடைய வழிபாடு, அவருடைய அனுகூலம், அனுகிரகத்தை பெற வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நிர்ஜல ஏகாதேசி. இந்த நிர்ஜல ஏகாதேசின்னு நமக்கு ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு முழுவதும் நமக்கு தண்ணி இல்லாமல், ஜலம் இல்லாமல் விரதம் இருக்குது. ஏகாதேசி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விரதத்தை தான் பாண்டவர்கள் விரதம் இருந்து இழந்த ராஜ்யத்தை பெற்றாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான நாள் இன்றைய நாள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆனி 12 வெள்ளிக்கிழமை ஜூன் 26 இன்றைக்கி துவாதசி. குறிப்பாக பாண்டவ ராமலக்ஷ்ம துவாதசி. நேற்றுக்கு யாரெல்லாம் நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்து இன்றைக்கி இந்த விரதத்தை தான் பஞ்சபாண்டவர்கள் இன்றைக்கி துவாதசி விரதத்தை முடித்ததுனால அவர்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்தார்கள். அது மாதிரி நாம் இன்றைக்கி விரதம் இருந்து இறைவனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு வரும் பொழுது நமக்கு அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் இழந்த பொருட்களும் அவ்வளவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான நாள். அடுத்தபடியாக ஆனி 13 சனிக்கிழமை ஜூன் 27 இன்றைக்கி பிரதோஷம். நமக்கு தெரியும், பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயிலில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாதமுனிகளுடைய ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய ஜெயந்தி. நமக்கு தெரியும், இன்றைக்கு நாதமுனிகளுடைய பெருமாள் ஸ்தலத்தில் போய் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷம்னு சொல்லுவோம். அதல்ல அர்த்தம், சனிக்கு பிரதோஷம் இல்லை, சிவனுக்கும் நந்தியம்பெருமானுக்கு தான் பிரதோஷம். அது சனிக்கிழமை வர்றதுனால நம்ம ரெகுலராக சனி பிரதோஷம்னு சொல்கிறோம். இன்றைக்கு சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆனி 14 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 இன்றைக்கு சேஷ்டாபிஷேகம். இன்றைக்கி சேஷ்டாபிஷேகம்னா பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச அத்தனை விதமான அன்னங்களும் வச்சு படையல் பண்ணி பூஜை பண்ணுறது. அப்படி பண்ணும்போது நாம் இந்த ஒரு வருடத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகுவதாக ஐதீகம். அடுத்தபடியாக இன்றைக்கி மாத நரசிம்ம சதுர்த்தி. இன்றைக்கும் பெருமாள் ஸ்தலத்தினுடைய வழிபாடு
நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக ஆணி 15 திங்கட்கிழமை ஜூன் 29 இன்றைக்கு பௌஷ மன்வாதி தினம். இந்த பௌஷ மன்வாதி தினம்னா என்னென்ன அப்படின்னா, நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம இதுவரைக்கும் திதி கோயில் சிராத்தங்களும் விட்டு போயிருந்தால் இன்றைக்கு கொடுப்பதற்கான உகந்த நாள். அது இல்லாமல் அவங்களுக்கு திலோகோமம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி விசேஷமான நாள். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வடநாட்டில் வட சாவித்திரி விரதம். இது நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நார்த்தில் இன்றைக்கி சாவித்திரி விரதம் பெண்கள் இருந்து அவளை வழிபாடு பண்ணுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்தியவான் சாவித்திரியுடைய கதை படிக்கிறது. அதனால் என்ன பலன் அப்படின்னா, பெண்களுடைய மாங்கல்ய பலம் கூடுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன கப்புள்ஸ் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு பௌர்ணமி. இன்றைக்கி சாயந்தரத்தில் சந்திர தரிசனம் பண்ணி நைட்டு சத்யநாராயண பூஜைன்னு விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆணி 16 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஷ்டி. யாரெல்லாம் யாகம் வளர்க்கணும், பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கி உகந்த நாள். ஆணி 17 புதன்கிழமை ஜூலை 1. இன்றைக்கு பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள். எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாகும். ஆணி 18 வியாழக்கிழமை ஜூலை 2. இன்றைக்கும் முகூர்த்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கு வைத்திருதி சிரார்த்தம். நாம யோகத்தில் வைத்திருதி நாம யோகம் இருக்கிறதுனால வைத்திருதி சிரார்த்தம் பண்ணுறவங்க எல்லாம் இன்றைக்கி முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள். அடுத்தபடியாக ஆணி 19 வெள்ளிக்கிழமை ஜூலை 3. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. அது இல்லாமல் ஆணி 20 சனிக்கிழமை ஜூலை 4. பெரிய விசேஷமான நாளாக இன்றைக்கு இல்லை. ஆணி 21 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5 இன்றைக்கு முகூர்த்த நாள். அடுத்து ஆணி 22 திங்கக்கிழமை. இன்றைக்கி தனிய நாள். தனிய நாள்னால் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். இன்றைக்கி ஜூலை 6. அது மட்டுமல்ல, இன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது, இன்றைக்கி முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆணி 23 செவ்வாய்க்கிழமை ஜூலை 7 இன்றைக்கி அஷ்டமி, குறிப்பாக காலாஷ்டமி. அதுலேயும் பகவதாஷ்டமி இன்றைக்கி. இந்த பகவதாஷ்டமின்னா என்ன அப்படின்னா, பசு உடைய கோமூத்திரம். இன்றைக்கி அதை நம்ம கொஞ்சமாவது சாப்பிடும்போது உடம்புல ஏதாவது கிரானிக்காக டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோய் குணமாவதற்கான உகந்த நாள் இன்றைய நாள். எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் நாள், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது இன்றைக்கு விசேஷமான நாள். அடுத்தபடியாக ஆணி 24 புதன்கிழமை ஜூலை 8. இன்றைக்கி நாள் முழுதும் மரண யோகம் இருக்கிறனால சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாள். அது இல்லாமல் இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி இருக்குது. ஆக புதன்கிழமையும் அஷ்டமி வர்றது புதாஷ்டமி. இன்றைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுறது, விளக்கு போடுறது, அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக ஆணி 25 ஜூலை 9 வியாழக்கிழமை. இன்றைக்கி ஒன்றும் பெரிய விசேஷமான நாள் இன்றைக்கு இல்லை. அடுத்த ஆணி 26 செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஜூலை 10. ஆக வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அபார ஏகாதசி திதி இருக்குது. இந்த அபார ஏகாதசியை தான் அபரை ஏகாதசின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனையோ ஏகாதசிகள் இருக்குது. அபாரன்னா மற்றொன்று அல்லது பிரிதொன்றுன்னு அர்த்தம். அதாவது மகாவிஷ்ணு அவதாரத்தில் வாமன அவதாரம் எடுக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக திருவிக்கிரமாக அவதாரம் எடுக்கிறதுனால இன்றைக்கு பெருமாளுடைய அவதாரமான திருவிக்கிரமரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம எத்தனை ஜென்மங்களில் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை ஜென்மங்கள் பாவங்களும் இன்றைக்கி நிவர்த்தி ஆகும். இன்றைக்கி விரதம் இருக்கிறது, நம்ம ஏதாவது பொய் சொல்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடுறது, அது இல்லாமல் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, இது மாதிரியான துன்பங்கள் இருந்தால் விடுபடுவதற்கான உகந்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். யாரெல்லாம்
கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி கிருத்திகை விரதம் இருக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக ஆணி 27 சனிக்கிழமை ஜூலை 11 இன்றைக்கி கூர்ம ஜெயந்தி. பெருமாளுடைய அவதாரம் நமக்கு தெரியும். இன்றைக்கி பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்த நாள். இன்றைக்கு பெருமாள் ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆணி 28 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், முகூர்த்த நாள். எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அது எல்லாமே இன்றைக்கு மாத பிரதோஷம். பிரதோஷம் நமக்கு தெரியும், சிவ வழிபாடும் நந்தி எம்பெருமானுடைய வழிபாடும். எம்பெருமான் கைலாயநாதரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரிக்கு நைட்டு சிவ வழிபாடு விசேஷம். அடுத்த ஆணி 29 திங்கட்கிழமை ஜூலை 13 இன்றைக்கு போதாயன அமாவாசை. யாரெல்லாம் போதாயன அமாவாசை தேதி கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். ஆணி 30 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அமாவாசை தேதி ஜூலை 14. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, பிண்டப்பித்து இன்றைக்கி காத்தால அமாவாசை இருக்கிறதுனால யாரெல்லாம் பிண்டை வச்சு திதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இன்றைக்கி பண்ணலாம். ஆணி 31 புதன்கிழமை ஜூலை 15ஆம் தேதி இன்றைக்கு சந்திர தரிசனம், இன்றைக்கி மாலை. ஆக இன்றைக்கு இறைவன் சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய 3ஆம் பிறை அவருடைய தரிசனம் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இது பண்ணுறதுனால ஆயுள் கூடுங்கிறது ஐதீகம். அடுத்தபடியாக இன்றைக்கி ஸ்ரீ பரிகாரத்துக்கு உகந்த நாள். இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் மேலாக அமிர்தலட்சுமி விரதம். யாரெல்லாம் மகாலட்சுமி அமிர்தலட்சுமியை நினச்சி விரதம் இருந்து தயாரை செவிக்கிறோமோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக இதை பண்ணுறதுனால நோய்கள் நீங்கும், கடன்கள் குறையும். அடுத்தபடியாக கடைசி இந்த மாதம் ஆணி 32 வியாழக்கிழமை ஜூலை 16 ரத யாத்திரா. இந்த ரத யாத்திராவும் நமக்கு தெரியும், ரதம்னாலே பூரி ஜெகநாதர் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த நாள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கோயில்களுக்கு ரதங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள். அது இல்லாமல் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இன்றைக்கு உகந்த நாள். இன்றைக்கு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆக இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷமான நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுருக்கமாக பார்த்தோம். நம்மளால் எவ்வளவுக்கு இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்துருக்குறோம். இந்த ஜென்மத்தில் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது நேரம் இருக்கும்போதெல்லாம் இறைவனுடைய வழிபாடையும் நம் முன்னோர்கள் சொல்ல ஆச்சார அனுஷ்டானங்களையும் ஓரளவுக்காவது நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது நம்முடைய முற்ஜென்ம பாவங்கள் கழிஞ்சு இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுவெல்லாம் நடக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகூலம் நமக்கு கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.